விஜய் பசுபதிக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி வெளியில வர முடியாத அளவுக்கு பசுபதிய ஜெயிலுக்குள்ளே வச்சா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். விஜய் வீட்டுக்கு வந்த உடனே காவேரி ரொம்ப சந்தோஷமா ஓடி வந்து, விஜய் வந்துட்டீங்களா, பசுபதி வந்து வீட்டு பத்திரத்தை கொடுத்துட்டு போயிட்டான், அதோட அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு விஜய், நீங்க நினைச்சதை நடத்தி காமிச்சிட்டீங்க அப்படின்னு காவேரி பேசும்போதே கங்கா வந்து கத்துறாங்க. காவேரி, உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி வை, நீங்க ஏதாவது சாகசம் பண்றீங்க, பேப்பர்லயும் டிவிலையும் பெருசா பிரபலமாகறீங்கன்னா நீங்க மட்டும் செய்யுங்க, குமரன் மாமாவை கூட்டிட்டு போகாதீங்க, வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி நான் இருக்க வேண்டியிருக்கு. குமரன் மாமாவை நினைச்சு கவலைப்படுவேனா, வயித்துல இருக்க என் குழந்தைய நினைச்சு கவலைப்படுவேனா, என்ன காவேரி இதெல்லாம் அப்படின்னு கத்துறாங்க. விஜய் உடனே, ஏங்க நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க, குமரனுக்கு ஒண்ணுமே ஆகாது, பசுபதிக்கு சரியான பாடம் புகட்டியாச்சு அப்படின்னு விஜய் சொல்றாங்க. நீங்க இப்ப இப்படிதான் சொல்லுவீங்க, பசுபதி என்ன சாதாரணமான ஆளா, இல்ல அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா, தப்பு செஞ்சோம் அதுக்காக திரும்ப காவேரியோட வீட்டுக்காரரு பதிலடி கொடுத்திருக்காருன்னு சொல்லி நினைப்பானா, இல்லவே இல்ல. நீங்க இப்ப செஞ்ச விஷயத்த மட்டும்தான் யோசிச்சு அவன் புதுசா நம்மளுக்கு ஏதாவது கஷ்டம் கொடுக்கணும்னு யோசிப்பான். அந்த அளவுக்கு கேடு கட்டவன், அறிவில்லாதவன். இனிமே ஏதாவது கஷ்டம் வந்தா என்ன செய்யறது, நேரா வருவான், எங்க கடையத்தான் அடிச்சு உடைப்பான். நீங்க வசதியானவங்க, எப்படி இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க, நாங்க கஷ்டப்படுறவங்க, எங்க கடையை முதவே உடைச்சிட்டான், அத சரி பண்றதுக்கு எத்தனை இடத்துல கடன் வாங்கணும் தெரியுமா அப்படின்னு கங்கா பேசுறாங்க. விஜய் உடனே, இங்க பாருங்க, கவலைப்படாதீங்க, குமரனோட கடை எதுவுமே ஆகாது, பசுபதியால இப்ப எதுவுமே செய்ய முடியாது, அவன் பல்ல புடுங்கின பாம்பு மாதிரி ஒன்னும் பண்ண முடியாம அமைதியா கிடப்பான், கவலையே படாதீங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு. காவேரி உடனே, விஜய நீங்க வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு ரூமுக்குள்ள போயிடுறாங்க. காவேரி விஜய் கிட்ட கேக்குறாங்க, என்னங்க அக்காவோட பயம் ஒரு பக்கம் நியாயமானது தாங்க, அக்கா ஓவரா பயப்படுறா, அதெல்லாம் சரிதான், ஆனா பசுபதி அவ்வளவு நல்லவன் கிடையாதுங்க. ஐயோ காவேரி, அவன் நல்லவன் கிடையாதுன்றது எனக்கே தெரியும், ஆனா அவனை விட நான் ரொம்ப புத்திசாலி, உனக்கு தெரியும்ல அப்படின்னு விஜய் கேக்குறாரு. என்ன சொல்றீங்க, நான் இதெல்லாம் யோசிக்காம இருப்பேன்னு நீ நினைக்கிறியா, நீ ஓவர் திங்க் பண்ணாத, நான் எல்லாத்தையும் ப்ரிப்பேரா யோசிச்சு பிளான் பண்ணி செஞ்சிருக்கிறேன். இல்லங்க, ராகவ கடத்தினதுக்கு பசுபதி ஏதாவது ரிவெஞ்ச் எடுப்பான், அவன் ரிவெஞ்ச் எடுக்கட்டும், அப்பவும் வந்து அவமானப்பட்டு போவான் அப்படின்னு விஜய் சொல்றாரு. காவேரி மறுபடி, ஐயோ நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அவன் கிரிமினலா யோசிக்கிறவன், எந்த பக்கம் எப்படி அடிப்பான்னு தெரியாது, எப்படி நம்மளால முன்னெச்சரிக்கையா பாதுகாப்பா இருக்க முடியும் அப்படின்னு காவேரி பயத்தோட கேக்குறாங்க. நீ இவ்ளோ ஸ்மார்ட்டா கேள்வி கேக்குறேல, நான் இது மாதிரி ஸ்மார்ட்டா யோசிச்சிருப்பேன்னு உனக்கு தெரியாதா, இங்க பாரு காவேரி, நான் ஒரு பக்கா பிசினஸ் மேன், எனக்கு என்ன செஞ்சா என்ன நடக்கும்னு தெரியும், பசுபதி இனிமே என்னென்ன ஸ்டெப் எடுப்பான் அப்படிங்கறது வரைக்கும் நான் யோசிச்சு வச்சுட்டேன், அதுவும் போக அவன் அங்க என்ன செஞ்சாலும் எனக்கு லைவா விஷயம் தெரிய வந்துரும் அப்படின்னு விஜய் சொல்றாரு. எப்படி தெரியும், என்ன நீங்க அவன் வீட்டுல ஆள் வச்சிருக்கீங்களா, இல்ல கேமரா பிக்ஸ் பண்ணிருக்கீங்களா, ஐயோ அறிவு ஜீவி, கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட, அவன் வீட்டுல ஆள் எல்லாம் வைக்கல, ஆனா கேமரான்னு சொன்னீல அத செட் பண்ணி வச்சிருக்கிறேன். ராகவ கடத்திட்டு வரும்போது அவனும் போன் வச்சிருந்தான்ல, அவன் போனை அன்னைக்கு ஃபுல்லா நான் தான் வச்சிருந்தேன், ராகவ் போனுக்கு என்னென்ன விஷயம் வருதோ எல்லாமே எனக்கும் வரா மாதிரி ஒரு விஷயத்த செட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். அதனால பசுபதி என்ன திட்டம் போட்டாலும் தான் பையனை வச்சுதான் திட்டம் போடுவான். ராகவோட போனு நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணி கொடுத்துரும். பசுபதி இனிமே எந்த ஸ்டெப் எடுத்தா கூட நம்மளுக்கு விஷயம் லீக் ஆயிடும், நீ பயப்படாத அப்படின்னு விஜய் சொல்றாங்க. என்ன நீங்க சொல்றீங்க, இதெல்லாம் எப்ப யோசிச்சீங்க, ஏய் நீ எவ்வளவு யோசிப்ப அதே மாதிரி நானும் யோசிச்சுட்டேன், நான் என்ன அவ்வளவு முட்டாள் நான் நினைச்சிட்டேன், என் ஒய்ஃப் ஏன் மாமியா வீடு, தோ உங்க அக்கா எவ்வளவு பதட்டமாகறாங்க, இவங்கள பத்தி எல்லாத்தையும் எனக்கு தெரியும், அதுவும் போக நீ கன்சீவ் ஆயிருக்க, நம்ம குழந்தைய நம்ம பாதுகாக்கணும்ல, அடுத்தது அவன் யாரடா கிட்னாப் பண்ணலான்னு தான் யோசிப்பான், முக்கியமா ஒன்னதான் யோசிப்பான். விஜய் என்ன சொல்றீங்க, ஹலோ ஹலோ நீ ஒன்னும் பதட்டப்பட வேணாம், ஏன்னா இந்த வீட்லயே கொஞ்சம் தைரியமான ஆளு நீ தான், அதனால அவன் ரிவெஞ்ச் எடுக்கணும்னா ஒன்னா வச்சுதான் ரிவெஞ்ச் எடுப்பான், பயந்தாங்கோலிங்க புள்ள பூச்சி எல்லாம் கடத்திட்டு போக மாட்டான், அப்போ உன்னை பாதுகாக்கணும்னா நான் என்னென்ன விஷயம் யோசிக்கணும் எல்லாம் யோசிச்சு செஞ்சு வச்சிருக்கிறேன், அதனால நீ எந்த விஷயத்துக்காகவும் கவலைப்படாத, பசுபதியால இனிமே ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு விஜய் தைரியம் கொடுக்கறாங்க. காவேரிக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. விஜய கட்டி பிடிச்சிட்டு அப்படியே நெஞ்சில சாஞ்சுக்கிறாங்க. விஜய்
உங்களை நான் என்னவோன்னு நினைச்சேன். எவ்வளவு ஸ்மார்ட்டா யோசிச்சிருக்கீங்க. அதுவும் போக இப்பதான் எங்க அம்மா சொன்னாங்க, காலையில தான் நம்ம வீட்டு பத்திரத்தை பசுபதி எடுத்துட்டு போயிட்டானேன்னு சொல்லி விஜய் மாப்பிள்ளை கிட்ட புலம்புனேன். சாயந்தரம் பத்திரம் என் கையில வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா எங்க அப்பாவோட போட்டோ கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. போதும் விஜய், எனக்கு இந்த சந்தோஷமே போதும், ரொம்ப நிறைவா இருக்குது அப்படின்னு காவேரி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. பசுபதி அங்க திட்டம் போடுறான். ராகவ், உன்னை கடத்தின அந்த விஜய், குமரன், நிவின சும்மா விட்டுருவேன்னு நினைக்காத. விஜய் காவேரிக்காக தானே இவ்வளவு வேலை செய்யறான். விஜய கதற விடணும்னா காவேரியை நம்ம கிட்னாப் பண்ணணும்டா அப்படின்னு பசுபதி ராகவ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ராகவ் கோவப்பட்டுட்டு நான் இந்த ஊர்லயே இருக்கல, நான் கிளம்புறப்பான்னு சொல்லிட்டு பசுபதி கிட்ட சொல்லாம கொள்ளாம ஊரை விட்டு கிளம்புறான். ராகவ தடுத்து நிறுத்துறதுக்காக பசுபதி ராகவுக்கு போன் பண்ணி, டேய் நீ எதுக்கடா இங்க இருந்து பயந்து ஓடுற? அந்த விஜய், குமரன், நிவின் 3 பேரும் உன்னை கிட்னாப் பண்ணத நான் அப்படியே பார்த்துட்டு சும்மா இருந்துருவேன்னு நினைச்சிட்டியா? நான் அவங்கள விட்டுடுவேன்னு நினைச்சிட்டியா? கண்டிப்பா பதிலடி கொடுப்பேன்டா. அதுலயும் அந்த விஜய் காவேரி புருஷனுக்கு சரியான பதிலடி கொடுப்பேன். இனி அடுத்த ஸ்டெப் காவேரிய கிட்னாப் பண்ணுவோம். அப்பதான்டா விஜய்க்கு வலிக்கும். விஜய அலற விடணும்டா. நான் அப்படிலாம் உன்னை சும்மா விட்டுற மாட்டேன்டா. நீ வா, எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு பசுபதி ராகவுக்கு போன் பண்ணி சொல்றான். இது அத்தனையுமே விஜய்க்கு வருது. விஜய் தான் போன்ல எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிறாரு. ஓ, பசுபதி அடங்க மாட்ட, அடுத்த பிளானுக்கு ரெடி ஆயிட்டியாக்கும். நீ என்கிட்ட அடி வாங்காம இருக்கவே மாட்ட. இப்போ உன் பையனை தான் கடத்தினேன், அடிக்க கூடாது, பெரிய மனுஷனாச்சேன்னு விட்டேன். நீ இன்னும் சல்லிப்பயலாவே இருக்கிற. காவேரி மேல கைய வைக்கணும்னு நீ யோசிச்சிட்டியா? யோசிச்சதுக்காகவே உன்னை அடிக்கணும்டா அப்படின்னு சொல்லி காவேரிய கிட்னாப் பண்ணலான்னு பசுபதி பிளான் பண்ணுனத ரெக்கார்டிங் எடுத்து போலீஸ்க்கு அனுப்பி கம்ப்ளைண்ட் பண்றாரு விஜய். என் வைஃப் கன்சீவா இருக்காங்க, காவேரிய கிட்னாப் பண்ணணும்னு இந்த பசுபதி பிளான் பண்ணிருக்கான், அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுங்க சார் அப்படின்னு சொல்லி விஜய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. போலீஸ் பசுபதி அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வைக்கிறாங்க. சார், நான் எந்த தப்புமே பண்ணலையே, நீங்க எதுக்கு சார் என்ன அரெஸ்ட் பண்றீங்க? யோ, காவேரிய கிட்னாப் பண்ணணும்னு சொல்லி நீ பிளான் பண்ணிருக்கேன்னு விஜய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. இல்ல சார், அதெல்லாம் உண்மை இல்ல. யோ, அவர் தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. என் ஒய்ஃபுக்கு பாதுகாப்பு வேணும்னா இந்த ஆள் வெளியில இருக்க கூடாதுன்னு சொல்லி தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. ஐஜி கிட்டே நேரடியா கம்ப்ளைண்ட் போயிருக்கு. நீ வா அப்படின்னு தரதரன்னு இழுத்துட்டு போய் பசுபதிய லாக்கப்ல போட்டு வச்சிடறாங்க. பசுபதிக்கு ஆத்திரம் தாங்க முடியல. கம்பிக்கு பின்னாடி நின்னுகிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். விஜய் நேரா உள்ள வந்து, என்ன பசு, கம்பி என்றியா? பார்க்கவே லட்சணமா இருக்கே. நீ இருக்க வேண்டிய இடத்துக்கு தான் பசு வந்திருக்கிற, அப்புறம் கத்துற? ஏ விஜய், ஓவரா ஆடுற. நான் எப்படா காவேரிய கிட்னாப் பண்றேன்னு சொன்னேன்? எதுக்குடா என் மேல கம்ப்ளைண்ட் பண்ண? இங்க பாரு பசு, நீ என் குடும்பத்தை பத்தி ஏதாவது யோசிச்சினா கூட என் பிரெயினுக்கு அது அலாரம் அடிக்கும். நீ இதத்தான் யோசிப்பன்னு என்னால கெஸ் பண்ண முடியும் பசு. அதுக்காக தான் முன்னெச்சரிக்கையா உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சேன். நீ இதுல இருந்தெல்லாம் வெளியில வர முடியாது பசு. சந்தோஷமா இங்கே களிய தின்னுட்டு இரு, இருக்க கொழுப்பெல்லாம் குறையட்டும், அதுக்கப்புறம் வந்து பாக்குறேன். நானா இந்த கேஸ வாபஸ் வாங்கினா தான் நீ வெளியில வர முடியும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறேன். நீ மட்டும் உள்ள வந்தியேன்னு சந்தோஷப்படு. இன்னும் உள்ள இருந்துகிட்டே வெளியில ஏதாவது செய்யலான்னு திட்டம் போட்டேன்னு வை, உன் பையனும் பக்கத்து லாக்கப்ல வந்து உட்காந்துருவான். அடுத்து உன் பொண்ணு, அது பாவம் பொம்பளை பிள்ளை, அதனால நான் அத பத்தி எல்லாம் யோசிக்கிறது இல்ல. ஜாக்கிரதையா இரு பசு. இனிமே விஜய் காவேரி கிட்ட வாலாட்ட கூடாதுன்னு நினைச்சுக்கிறணும். வாயையும் பொத்திக்கிட்டு வாளையும் கையில புடிச்சுக்கிட்டு கம்முன்னு இருக்கணும், சரியா அப்படின்னு விஜய் நக்கலா பசுபதிக்கு பதிலடி கொடுத்துட்டு போறாரு. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.